தூத்துக்குடியில் PNT காலனியில் வீடுகளை மூழ்கடித்து வெள்ள நீர் தேங்கியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களையும் செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், PNT காலனியில வீடுகள் மூழ்கியிருக்கு. இதனால எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு? தூத்துக்குடியை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலான நகர பகுதிகள் அனைத்துமே மழைநீரில் மூழ்கி இருக்கின்றன. குறிப்பாக தற்பொழுது PNT காலனி, தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய PNT காலனி என்ற பகுதியில் மிக அதிக அளவில் மழைநீர் தேங்கி இருப்பதன் காரணமாக அந்த பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய குடியிருப்புகள் அனைத்துமே தற்பொழுது நீரில் மூழ்கி இருக்கக்கூடிய காட்சிகள் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பகுதியில் PNT காலனியில் இருக்கக்கூடிய வீடுகளை மூழ்கடித்து வெள்ள நீரானது மிக அதிக அளவில் தேங்கி இருக்கிறது. இதன் காரணமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், அந்த குடியிருப்புகளில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களை நோக்கி வெளியேறி வருகின்றனர். இருப்பினும் அவர்கள் வெளியேறுவதிலும் பல்வேறு சிக்கல்கள் நீடிக்கின்றன. இது அளவிற்கு தண்ணீர் தேங்கி இருப்பதன் காரணமாக பொதுமக்கள் பாதுகாப்பாக வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாத ஒரு சூழலும் ஏற்பட்டு இருக்கிறது. மழைநீர் அதிக அளவில் தேங்கி இருப்பதால் அவர்கள் வீடுகளுக்குள் தொடர்ந்து வசிப்பதும் பாதுகாப்பற்ற ஒரு நிலையில் இருப்பதால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேறுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் காரணமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவருமே மிக கடுமையான அளவில் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். வீடுகளுக்குள்ளும் மழைநீர் தேங்கி இருக்கிறது. வீட்டை விட்டு வெளியேயும் செல்ல முடியாத ஒரு இக்கட்டான சூழலில் பொதுமக்கள் இருக்கிறார்கள். இருப்பினும் அவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்வதற்கான பணிகளானது தற்பொழுது தொடங்கப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.